ஒரு 15 வயசு பையன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் T20 பவுலர் ஜஸ்பிரீத் பும்ராவை டேக் ஆன் பண்ணி பால் அடிச்சு விட்டாரு 6-1. தட் வாஸ் த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். தட் இஸ் என்ன சொல்றது, ஹி ஹஸ் ஜஸ்ட் பிகம் எலிஜிபிள் டு பிளே இன்டர்நேஷனல் மென்ஸ் கிரிக்கெட் அந்த ஏஜ் லிமிட். பட் இமீடியட்டா வந்த பாலே அடிச்சு விட்டார் சிக்ஸ். அவரோட ஹிட்டிங் எபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டிஸ். அவர் லென்த் எல்லாம் எர்லியா பிக் பண்றாரு. அவரோட பேட் ஸ்விங் செம்மையா இருக்கு. அவர் ஹி இஸ் நாட் ஃபியர்ஃபுல். அவர் எந்த பவுலரை பார்த்து ஃபியர் பண்றது இல்ல. வேர்ல்ட்ஸ் என்ன பெஸ்ட் பவுலரா இருந்தாலும் எக்ஸ்ட்ராடினரியா அடிக்கிறாரு. செம்ம இன்னிங்ஸ் ஃப்ரம் வைபவ் சூரியவன்ஷி அண்ட் அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஃப்ரம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் as well. அவர் அந்த ட்ரெண்ட் போல்ட் வந்த உடனே ஒரு சிக்ஸ் அடிச்சாரு பாத்தியா, என்ன மாதிரியான ஒரு ஷாட். அதெல்லாம் சான்ஸ்லெஸ்ஸான ஒரு ஷாட். அது மட்டும் இல்ல, த்ரூ அவுட் த என்ன சொல்றது பவர் பிளேவை ஃபுல் ஆன் டேக் ஆன் பண்ணாங்க அவங்க. த மேஜர் டிஃபரன்ஸே பவர் பிளே தான். தேவர் ஆல் மோர் தென் டபுள். இவங்க மும்பை என்ன அடிச்சாங்களோ அதோட டபுள் அவங்க அடிச்சிருந்தாங்க. 3 ஓவர்ஸ் மார்க்ல 58 ஃபார் நோ லாஸ். இவங்க 25 ஃபார் 3. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இதுதான் நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மேட்ச் பத்தி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மோட்டர்ஸ் கிரிக்கெட். அதான் கோகுல், உன்னோட இனிஷியல் தாட்ஸ் நீ ஷேர் பண்ணு. அலாங் வித் தட் நான் ஒரு கொஸ்டினும் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த பேஸை வேரி பண்றது அதுதான் ட்ரிக்கா? அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல வாட் வாஸ் த ப்ராப்ளம் இன் தேர் பவுலிங் அலாங் வித் தேர் இனிஷியல் தாட்ஸ்? இது இனிஷியல் த சன் வில் ரைஸ் அகேன்னு ஹார்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஆனா இந்த மாதிரி போலிங் போட்டா என்னைக்குமே சன்ரைஸ் ஆகாது. எப்பவுமே அவங்க சன்செட்ல டார்க்னஸ்ல தான் இருப்பாங்க. டீம் காம்பினேஷன் பத்தி அப்புறம் வரலாம். பிகாஸ் நம்ம ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம், இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க, அது அப்புறம் வரலாம். பட் ஆனா ரெண்டு பேரு இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர்ஸ், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரங்கேட்டட் கேம். அந்த ட்ரங்கேட்டட் கேம்ல ரெண்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுட்டு இவங்க எப்படி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓவர் போலிங் போடும்போது ஏன் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு பதிலா ஏன் இன்னொரு பவுலர் கொடுத்தாங்க, சத்தியமா எனக்கு அது புரியல. They should have either started with Jasprit Bumrah or Trent Bolt. ஓகே, இந்த ரெண்டு பிளேயர்ஸ் கண்டிப்பா தெரியும். ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் தே வாண்ட் ஹாவ் லுக் இன். இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரங்கேட்டட் கேம்ல இவ்வளவு நேரம் ரெயின் வந்தது. லாஸ்ட் ஒரு 1.5 hours 2 hours மட்டும்தான் கேமே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இட் ஃபேர் இனஃப் தட் தே வெண்ட் டு போல் ஃபர்ஸ்ட். ஆனா யூ டோன்ட் நோ வாட் லென்த் தட் யூ ஹவ் டு போல். இந்த மாதிரி if you are going to bat first now, you can learn from the other people's mistakes, which is exactly what Rajasthan did. They learned from what Mumbai Indians didn't do. அவங்க they were bowling too full in the slot. அப்படியே எல்லா ஃபர்ஸ்ட் 3 overs அப்படியே தெரிஞ்சிருது தட் அவங்க அந்த இந்த ஸ்லாட் போடுறதுனாலே ஈவன் ஜஸ்பிரீத் பும்ராஸ் ஃபர்ஸ்ட் பால், சி இஸ் a world class bowler, அது நோ கொஸ்டின்ஸ், அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு they learned that what length you have to bowl. அது maybe it also has to do with the conditions. பால் ஒரு 2-3 வாட்டி பவுண்டரி லைன் போன உடனே ரொம்ப வெட் ஆயிடுறது. அது all that is there, that's completely understandable. But on the contrary, scoreboard pressureனால starting from ball 1 you have to go in like 16-17 runs and over அப்படின்னு இருக்கும்போது it is very hard for the batsman when you're chasing such a huge score on a small game. It is very hard for the batsman to play that kind. On the scoreboard pressure naale Mumbai Indians they couldn't bat the way that Rajasthan did. But on the contrary, because they didn't hit the length, it was not even like the line kuda illa, and the length Mumbai Indians சரியா போடாதனால தான் within 3 overs 4 overs the game was nearly out. And unless and பெரிய சான்சஸ் கூட ராஜஸ்தான் கொடுக்கல. லைக் வாட் மும்பை இந்தியன்ஸ் கேவ் டு ராஜஸ்தான் ஃபீல்ட்ல ஸ்டார்டிங் நல்லா ஆரம்பிச்சு மிடில்ல ஒரு இது இருந்தது. ஜெய்ஸ்வால் கேட்ச் டிராப் பண்ணாரு, அதெல்லாம் இருந்தது. பட் மும்பை டிடன்ட் ஈவன் கெட் தட் சான்ஸ் பிகாஸ் இட் வாஸ் கிளீன் ஹிட்டிங். எல்லா ஸ்லாட்லயே போடுறதுனாலே எவ்ரிதிங் வாஸ் கோயிங் அவுட் சைட் த கிரவுண்ட். அண்ட் இந்த ரெண்டு பேரு யூ ஆல்வேஸ் தாட் தட் வைபவ் சூரியவன்ஷி, நம்ம இதே சொல்லியிருந்தோம் ஜெய்ஸ்வால் இஸ் பிளேயிங் செகண்ட் ஃபிடல்னு. ஆனா டுடே இட் டிடன்ட் லுக் லைக் தட். அவரு the way he took on Jasprit Bumrah 22 runs, போல்ட்டுக்கு 22 runs, திருப்பி ஜஸ்பிரீத் பும்ராவையும் அடிச்சாரு. வைபவ் சூரியவன்ஷியும் ஜஸ்பிரீத் பும்ரா அடிச்சாரு. தீபக் சாரும் அடி வாங்கினாரு. போத் தீபக் சார் அண்ட் போல்ட் ஒரே ஓவர் தான், ரெண்டு பேரும் 20 runs above. ஸோ இதுலயே தெரிஞ்சுட்டு தட் இந்த மாதிரி ஒரு ட்ரங்கேட்டட் கேம்ல ஐ திங்க் தேவா சொல்லியிருந்தோம் தட் மும்பை இந்தியன்ஸ் வில் கம் ஆன் டாப். ரெயின் ப்ரெடிக்ஷனும் பண்ணியிருந்தோம். பட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி தி ஆப்போசிட். Rajasthan totally nailed this game. All maybe not much fielding பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டாம், பட் ஆனா பேட்டிங் அண்ட் bowling they completely nailed it. சந்தீப் சர்மாவோட accuracy, the way he mixed that pace, அவர் ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒன்று போடுறாரு, அண்ட் அதுவும் அந்த பேஸ் வேரியேஷன்னால, அண்ட் இஸ் bowling that exactly ஒரு குட் லென்த் இல்ல லிட்டில் ஷார்ட் ஆஃப் குட் லென்த், அந்த குட் லென்த் போடுறாரு. அண்ட் இஸ் நாட் கிவிங்
ஒரு வித்தே கொடுக்கறது இல்ல. இஸ் ஆன் த டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட். அண்ட் யூ சீன் தட் சூரியகுமார் யாதவும் அவரோட ஃபேவரட் ஷாட் ஆடி தான் அவுட் ஆறு. ஸோ இட் இஸ் நாட் தட். அண்ட் அவங்களும் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் பால் தேர் ஹிட்டிங் அ பவுண்டரி அண்ட் அடுத்த பால் அவுட் ஆயிடுறாரு. அண்ட் ஸ்பின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ் மிஸ் பண்ண ஸ்பின்னர் இது. ரவி பிஷ்னாய் சென்னை சூப்பர் கிங்ஸ் போனாங்க. அந்த மிஸ் பண்ண ஸ்பின்னர் அவரோட ஃபிளைட்டும் அண்ட் அந்த 90 கிலோமீட்டர் ஸ்பேஸும் ராஜஸ்தான் ரியலி ஆர் லுக்கிங் லைக் அ டீம் டு பீட் இன் திஸ் ஐபிஎல். அது நான் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கான்வர்சேஷன்லயே சொல்லியிருக்கேன். இட் வாஸ் a great game ஃபார் ராஜஸ்தான். ரெண்டு யங்ஸ்டர்ஸும் கம்ப்ளீட்லி nailed it today. இப்போ பாலா சொல்லியிருந்தா வந்து லைக் நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ திங்க் 13 இயர்ஸ் கழிச்சு வின் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி a great சீசன்ங்கிற மாதிரி பாலாவும் சொல்லியிருந்தா. he was also expecting. இப்போ அடுத்து இமிடியேட்டா 2 மேட்ச் தோத்துட்டாங்க. இதே தான் கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல ஏதாவது மீண்டு வருவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா வின் பண்ணாங்க. பட் செகண்ட் மேட்ச்மே வந்து ஒரு வெரி ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், அதனால தான் தோத்தாங்க. இந்த மேட்ச் தே வேர் நாட் ஏபிள் டு கெட் கோயிங் ஃப்ரம் த ரைட் கோ. அண்ட் நீ சந்தீப் சர்மா பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ண சொல்லணும்னு ஃபீல் பண்ணேன். சந்தீப் சர்மா அகேன்ஸ்ட் ரோஹித் சர்மா அவர் பார்த்தா 6 தடவை எடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவோட என்ன சொல்றது, ஹீ இஸ் அ லெஜெண்டரி பிளேயர். அவர் T20ல எவ்வளோ பேர் போன பிளேயர். பட் he has a very not a very good record against சந்தீப் சர்மா. அதுவே வந்து that ball also it was a very good ball. அது டக்குன்னு அது லோ ஆகி வந்தது, அது செமையா இருந்தது. இட் வாஸ் a very good ball as well. அதான் இப்போ நம்ம வந்து நீ பவுலிங் இதை பத்தி தான் பேசின. என்னன்னா வந்து வாட் குட் ஹவ் தே டன் பெட்டர் மும்பை இந்தியன்ஸ்? ஏதாவது பண்ணிருக்க முடியுமா? ஏன்னா வந்து நீ ட்ரெண்ட் போல்ட்டோட 6 ஜெய்ஸ்வால் அடிச்சதே பார்த்தனா அது சூப்பர் ஷாட். ஸோ நம்ம பும்ரா பால் ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்ல போட்ட பால், தட்ஸ் ஃபைன். பட் இன் ஜென்ரல் ஓவரால் அவங்க பவுலிங்ல வேற என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்கணும் டு இன் ஆர்டர் டு கண்டெயின் தெம்? ஏன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் என்ன பண்ணியிருந்தாலும் சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலையும் கண்டெயின் பண்ணிருக்க முடியுமாங்கிறதா எனக்கு கொஸ்டின். I felt at the starting ஒரு first of all வந்துட்டு they should have started with Bumrah தான் எனக்கு தோன்றது. Because you are expecting that kind of matchup between Vaibhav Suryavanshi and Bumrah. Okay, இல்ல ஜெய்ஸ்வால் and Bumrah. So ஜெய்ஸ்வால் took strike. So அப்படி இருக்கும்போது இதுதான் அந்த ஒரு bowlingல வந்துட்டு bowling firstல இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அண்ட் on the flip side batting firstல இருக்கிற என்ன ப்ராப்ளம்னா you don't know if there is swing and seam. இந்த பிட்ச்ல எதுவுமே இல்ல. But you got to know that ஆஃப்டர் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டட் ஒரு 3-4 பால்ஸ்ல தான் தெரிஞ்சது. பட் இது அவங்க வந்துட்டு இஃப் தே வுட் ஹவ் ஷார்ட்டன்ட் தி லென்த் லிட்டில் பிட், அதுக்கப்புறம் யூ வுட் ஹவ் எக்ஸாக்ட்லி லைக் வாட் ராஜஸ்தான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் அந்த பேஸ் வேரியேஷனோட பட் 150 in 11 overs for Mumbai Indians to chase is going to be very hard. Even though ivlo players who are playing for the national team, Indian team la ivlo players irnalo, it's going to be very difficult. And they missed their trick in the bowling la da they missed their trick. And இன்னொன்னு நம்ம காம்பினேஷன் பத்தி வரலாம். So இந்த கேம் வந்துட்டு அவங்க வந்து சாண்டனர் டிராப் பண்ணிருக்காங்க. அல்லா கசம்பர் உள்ள வந்திருக்காரு. அவரும் இம்பாக்ட் பிளேயரா வெளில போனாரு. ஷெர்ஃபின் ரதர்ஃபோர்ட் உள்ள வந்திருக்காரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா கேம் இன். ஸோ த ரீசன் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவங்க கார்பின் வாஷ் அந்த ஒரு போல்டிங் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இல்லாதனால கார்பின் வாஷ் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் தட் அவங்க வந்து அந்த மயாங்க் மார்க்கண்டே, பிகாஸ் யூ சி ஹவு ரவி பிஷ்னாய் வந்துட்டு இதெல்லாம் ஹைன்சைட் நம்ம சொல்றோம். பட் ரவி பிஷ்னாய் வந்துட்டு அவரோட அந்த ஒரு ஃபிளைட்ல அண்ட் இன்னும் அவர் பர்பிள் கேப் மேல போயிட்டே இருக்காரு இந்த வாட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது you don't know what maybe Mayank Markande அப்படின்னு இப்போ நம்ம சொல்லலாம். பட் Mayank Markande was playing for Mumbai Indians in the last 2 கேம்ல. ஸோ that I felt combination they missed the trick. நம்ம போன வாட்டியே சொல்லியிருந்தோம் போல்ட் வந்து விளையாடாதது தப்புன்னு. பட் போல்ட் உள்ள வந்துட்டாரு. பட் they brought in அல்லா கசம்பர் அண்ட் தீபக் சார், ஸ்ரதுல் டாக்கூர் அப்படி அவங்க ஆல்ரெடி இருந்திருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் காம்பினேஷன் வைஸ் they could have இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணிருக்காங்க. they should have started with 4 foreigners எனக்கு தோன்றது. ஸோ எனிவே ஹைன்சைட் அவங்க பேட்டிங் இந்த கேம்ல குறை சொல்ல முடியாது. இட் வாஸ் their bowling which made them lose the game. மேபி ஷார்ட் ஆன் கேம்னால அவங்க வந்து தே ஜஸ்ட் வென்ட் லெசர் ஸ்பின்னர்ஸ்ங்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. லைக் வுட் தட் பி a ரீசன்ங்கிறத நான் யோசிக்கிறேன். லைக் 11 overs கேமுங்கிறதுனால ஸ்பின்னர் தேவை இருக்காதுங்கிற ஒரு அசம்ஷன் அந்த ஒரு இதுல போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இல்ல மேபி that is possible. But definitely ஆனா one player who bowled well for them is Hardik Pandya. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. Because the first 2 overs அவங்க they went all out blazing ராஜஸ்தான். அவர் தேர்ட் ஓவர் வந்துட்டு போடும்போது ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது
he bowled brilliantly and he contained. I Exactly. think 5 runs என்னமோ very single digitல தான் runs கொடுத்தாரு. ஆமா So அந்த ஒரு இதை வந்து they could have continued and you see அவர் போடும்போதே அந்த ஒரு because 3.2 ஓவர்ஸ்ல பவர் பிளே முடிஞ்சது. அவர் வந்து மாத்திட்டே இருந்தாரு. he bowled only 1 over per bowler. he kept changing it. ஆனா அந்த அந்த சைடுல வந்துட்டு these people didn't stop. Even ரயன் பராகும் செமையா அடிச்சாரு அந்த 6 எல்லாம். So these guys, I don't know, இவங்க வந்துட்டு in a body who's only 16-year-old, from where is he getting this power to clear the fence அப்படின்னு தெரியல. I don't know, I think he's built differently தான் நினைக்கிறேன். அவர் ஒரு பீஸ்ட் அப்படிதான் சொல்லணும். அது இல்ல சொன்னா அதுதான் ஃபீல் ஆகுது. லைக் ஏன்னா போன சீசன்ல வந்தாரு, he just என்ன சொல்றது, அவருக்குன்னு ஒரு நேம் பதிச்சாரு. everyone were looking, இந்த சீசன்ல வந்து அவர் வந்து they would decode him, இது வந்து it is going to be a crucial seasonங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பேசினாங்க. பட் அதெல்லாம் ஒரு மைண்ட்லயே எடுத்துக்கல. அண்ட் இன்னொரு விஷயம், ஐ திங்க் somewhere he had said, அவருக்கு எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு, ஸோ ஐ ஹேட் ஒர்க்ட் ஆன் மை கேம்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அவரோட வார்த்தைகள் அவரோட ரிசல்ட்ஸ்லயும் தெரியுது. த வே ஹி இஸ் டேக்கிங் ஆன் நாட் ஜஸ்ட் பும்ரா, எவ்ரி அதர் பவுலர் ஈஸியா அட்லீஸ்ட் 275 280 ஸ்ட்ரைக் ரேட்ல மேட்ச் எவ்ரி மேட்ச் அடிக்கிறதுலாம் நாட் அன் ஈஸி திங் டு டூ. அது வந்து இட் லுக்ஸ் வெரி என்ன சொல்றது, ஒரு சீம்லெஸ்ஸா தெரியுது. அவர் அடிக்கிறதுனால ரொம்ப ஈஸியா தெரியுதோ என்னவோ, பட் அது அவரு அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா அவருக்கும் அடுத்து வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலே வந்து 245 250 ஸ்ட்ரைக் ரேட், அவரை விட அதிகம் இவர் வைபவ் சூரியவன்சி. தட் இஸ் த டிஃபரன்ஸ் தட் இஸ் ஷோயிங். ஸோ இல்ல மும்பை இந்தியன்ஸ் போன கேம் வந்துட்டு சமீர் ரிஸ்வி அப்படியே he took the game away from them. இந்த வாட்டி வந்துட்டு ஜெய்ஸ்வால் வந்துட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டாரு. அண்ட் வைபவ் சூரியவன்சியும் அவர் வந்து செம ஆக்சிலேட்டிங்கா இருந்தது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி ஐ சி மும்பைஸ் வந்துட்டு அவங்க ஒரு தடுமாறுறாங்க. ஆனா ஐ ஃபீல் இப்போ நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு ஐ திங்க் தே ஹேவ் இட் அகேன்ஸ்ட் ஹோம் கேம் அவங்களுக்கு ஆர்சிபியோட இந்த வீக்கெண்ட் வர கேமு. ஸோ அது பார்க்கலாம். அகேன் அங்கே தெரியும் மும்பை வாங்கடையில் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும்னு. ஐ ஃபீல் ஆர்சிபி ஆல்சோ ஹேவ் தி ஃபயர் பவர் இந்த டீம் அண்ட் அவங்களோட போலிங்கும் சூப்பராக இருக்கு. பார்க்கலாம் அந்த மும்பை மானோஸை வந்துட்டு நம்ம எப்படி பீட் பண்றோம் இது பண்ணிட்டு நம்ம அந்த ப்ரிவியூல பேசலாம் அந்த இதை பத்தி. சரி. அதான் இப்போ நம்ம இஃப் யூ ஹவ் கவர்ட் திஸ் குயிக்கா நம்ம வந்து நாளைக்கு மேட்ச் வந்து டெல்லி vs ஜிடி டெல்லியில நடக்குது. அது குயிக்கா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸை மட்டும் போட்டுட்டு வில் க்ளோஸ் திஸ். ஓகேவா? அதான் டெல்லி vs குஜராத் இன் டெல்லி 7 மேட்சஸ் மொத்தமா ஓவராலா அவங்க ஆடி இருக்காங்க ஐபிஎல்ல. வித் 3 மேட்சஸ் டெல்லி வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்ச் வந்து ஜிடி வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல பார்த்தா 2 மேட்ச் ரெண்டுமே வந்து ஜிடி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீசன்ல என்ன போகுது, அந்த ஹிஸ்டரியை வந்து டிசி மாத்த போறாங்களா? லைக் 2024ல பார்த்தா ரெண்டுமே டிசி வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நடக்க போதா, இல்ல ஜிடி இஸ் கோயிங் டு கண்டினியூ தேர் ஃபார்மாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதான் இப்போ கோகுல், மேபி உன்னோட ப்ரெடிக்ஷன் யாரு, டெல்லியா ஜிடியா? டெல்லி வந்துட்டு அவங்களுக்கு ஹோம் கேமு, அவங்க அந்த ஒரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பிகாஸ் தேர் லூசிங் 2 விக்கெட்ஸ் ஆர் 3 விக்கெட்ஸ். பத்தம் நிசாக்கா கொஞ்சம் நின்றுட்டாரு போன கேம்ல, லோவர் ஸ்கோரிங் 160 அரௌண்ட் கேம் தான். அண்ட் பட் அவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ். கேஎல் ராகுல் வந்துட்டு அவர் வந்து நீட்ஸ் டு ஸ்டார்ட் பர்ஃபார்மிங். அதை மட்டும் அவங்க கொஞ்சம் கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னா, பிகாஸ் லாஸ்ட் 2 கேம்ஸாக அவங்க அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. தென் ஐ ஃபீல் டெல்லி வந்துட்டு ஹேஸ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங். ஸோ மை ப்ரெடிக்ஷன் வில் பி டெல்லி. பட் அவர் சமீர் ரிஷியும் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு அந்த மும்பையோட ஜெயிச்சது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் டெல்லிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி மை பிக் ஃபார் தட் கேம் வில் பி டெல்லி. நான் வந்து ஜிடி போறேன். ஐ திங்க் பாலாவும் ஜிடி தான் சொல்லியிருக்கா, ஸோ நானும் ஜிடி தான் போறேன். அதான் இப்போ நம்ம இந்த ப்ரெடிக்ஷன்ஸை பத்தி பேசும்போதுல நம்ம இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் அப்டேட்டையும் கொடுத்துடலாம். நான் அந்த வீடியோ வர முடியல, பட் நான் மெசேஜ்ல வந்து எம்ஐன்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மேட்ச் டாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மாத்திரலாமா, நம்ம வந்து ஆர்ஆர் மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல, இட்ஸ் ஓகே ஸ்டே வித் எம்ஐன்னு நினைச்சேன். பட் நான் நினைச்சதே மாத்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஸ்கோர் அப்டேட் நாங்க ஸ்கிரீன்ல போடுறோம், பார்த்தா தெரியும். கோகுல் 1 எக்ஸ்ட்ரா பாயிண்ட், மை செல்ஃப் அண்ட் பாலா வி ஆர் ஸ்டேயிங் இன் த சேம் பாயிண்ட். ஐ திங்க் என்ன எக்ஸாக்ட் ஸ்கோர் என்னங்கிறத நாங்க ஸ்கிரீன்ல போடுவோம், நீங்க பாத்துக்கோங்க. ஐ திங்க் 8ன்னு நினைக்கிறேன். கோகுல் வில் பி இன் 8 if I'm not wrong. ஸோ அதுதான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு. அதான் இப்போ அடுத்து நம்ம இந்த ஜிடி மேட்ச் டெல்லி மேட்ச்ல எப்படி ஸ்கோர் மாற போகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் வைபவ் சூரியவன்சியா இருக்கட்டும், இல்லை வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், அவங்க எப்படி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மும்பையோட பேட்டிங்ல என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதையும் வியூவர்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் மவுண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.